لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا تقبل دعاء ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما الأعمال بالخواتيم وصدق رسول النبي الكريم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي وما توفيقي إلا بالله عليه توكلت إليه أنيب صدق الله العظيم உலகாட்சி தனதாக்கி அதர்ஷாட்சி நபியாக்கி அருளாட்சி செய்கின்ற வல்லவன் அல்லாஹுக்கே மாபெரும் புகழை கொண்டாடுவோம். ஆமீன். சாந்தியும் சமாதானம் நபிகள் பெருமானார் முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் உற்றார் உறவினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் சுஹதாக்கள் அன்பியாக்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் மற்றும் முன்னால் வாழ்ந்து சென்ற மூதாதையர்களான சுவாலிஹீன்கள் குறிப்பாக இந்த மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் கிருபை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்ல உபதேசம் செய்து உரையை துவங்குகிறேன். கண்ணியமானவர்களே, துல்ஹஜ்ஜுடைய ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم. இந்த வானம் பூமி அந்த சாஸ்திரங்கள் அனைத்தையும் படித்ததிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 மாதங்களை ஆக்கி தந்திருக்கிறார். அந்த 12 மாதங்களில் மின்ஹா அர்பஅத்துல் ஹுரும் 4 மாதங்கள் சிறந்த மாதம், சிறப்புக்குரிய மாதமாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறார். அதில் ஒன்று துல்ஹஜ் மாதம். துல்ஹஜ்ஜுடைய மாதத்துடைய முதல் ஜும்ஆவிலே நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து பாவங்களை அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களுடைய அனைத்து பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அருள்வானாக. ஆமீன். இங்கு அடங்கிய சுஹதாக்களுடைய ஹக்குஜா வரவேற்க வேண்டும். பத்ர் சுஹதாக்கள் மற்ற ஏனைய சுஹதாக்களுடைய ஹக்குஜா வரவேற்க வேண்டும். நம்முடைய அனைத்து பாவங்களை மன்னித்து அருள்வானாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, துல்ஹஜ் மாதம் என்பது ஒரு சிறப்புக்குரிய மாதம், அல்லாஹ்வால் சிறப்பாக்கப்பட்ட ஒரு மாதம். 4 மாதங்களில் ஒன்று துல்ஹஜ் மாதம். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 நாட்கள் சிறப்புக்குரிய நாட்களாக ஆக்கி தந்திருக்கிறார். ரமதானுடைய இறுதி 10 நாட்களை அல்லாஹ் தஆலா நமக்கு சிறப்பாக ஆக்கி தந்திருக்கிறார். ஏனென்றால் அந்த ரமதானுடைய மாதத்தில் குறிப்பாக காசாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமிக்கு, இந்த உலகத்திற்கு, இந்த துனியாவிற்கு அல்லாஹ்வுடைய கலாம் ஷரீஃப் இறங்கிய மாதம் ரமதானுடைய மாதம். அதில் இறுதி 10 ரமதானுடைய இறுதி 10 இருக்கிறது. அதில் தான் அந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பு வாய்ந்த இரவு, 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு அந்த ரமதானுடைய இறுதி 10 தான் அமைந்திருக்கிறது என்பதின் காரணத்தினால் தான் அந்த 10 நாட்கள் சிறப்புக்குரிய 10 நாட்களாக இருக்கிறது. அதே போன்று முஹர்ரத்துடைய முந்திய 10 நாள், முஹர்ரத்துடைய முந்திய 10 நாள் சிறப்புக்குரிய 10 நாளாக இருக்கிறது. ஏனென்றால் 10வது நாள் என்று சொல்லக்கூடிய ஆஷூரா, யௌமுல் ஆஷூரா, 10வது நாளாக இருக்கக்கூடிய ஆஷூரா தினத்தில் தான் ஏனைய நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா விஜயம்
விஜய் அதாவது விடுதலை செய்திருக்கிறார். ஐயூப் நபி அலைஹிஸ்ஸலாம், மூசா நபி அலைஹிஸ்ஸலாம், இப்படி நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சொல்லப்படுகிறது 10 நபிமார்கள். 10 நபிமார்களுக்கு அந்த ஆஷூராவுடைய தினத்தில் தான் அல்லாஹ் தஆலா விடுதலை கொடுத்திருக்கிறார். ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பல வருடங்களாக நோய்வால் பிடிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த நோயிலிருந்து பரிபூர்ண ஷிஃபா கிடைத்தது அந்த 10வது நாள் தான். அதே போன்று ஃபிரௌனுடைய பிடியிலே பிடிபட்டு பயங்கரமான கஷ்டத்தில் பட்டவர்களை மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய கூட்டத்தை ஃபிரௌனுடைய பிடியிலிருந்து கைதியிலிருந்து காப்பாற்றப்பட்ட நாளும் அந்த ஆஷூரா நாள். இப்படி 10 நபிமார்களுக்கு விடுதலை கிடைத்த நாள் அந்த ஆஷூராவுடைய நாள். அல்லாஹ் தஆலா அந்த முஹர்ரம் முந்திய 10 சிறப்புக்குரிய 10ஆக இருந்திருக்கிறார். அதே போன்று துல்ஹஜ்ஜுடைய முந்திய 10 நாள், துல்ஹஜ்ஜுடைய முந்திய 10 நாள் சிறப்புக்குரிய 10 நாள். ஏனென்றால் யௌமுல் அரஃபா, ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இந்த உலகத்திலே தனித்தனியாக பிரிந்து வந்தார்கள். அந்த பிரிவு ஒன்று சேர்ந்த இடம் யௌமுல் அரஃபா, அரஃபாவுடைய நாள். அரஃபா அன்றைக்கு தான், அரஃபா மைதானத்தில் தான் அவர்கள் ஒன்று சேர்கிறார்கள். அந்த சிறப்பு வாய்ந்த அரஃபாவுடைய நாள் இருப்பது காரணத்தினாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 10 நாட்களை சிறப்பு நாளாக, துல்ஹஜ்ஜுடைய முந்திய 10 நாள் சிறப்புக்குரிய 10 அல்லாஹ் தஆலா காட்டி தந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. நபிமார்களுக்கு மத்தியில் நபிமார்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது, வலிமார்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது, சுஹதாக்களுக்கு மத்தியில், பள்ளிவாசல் எடுத்துக்கொண்டமையான காபத்துல்லாஹ்வுக்கு ஒரு தனி சிறப்பு. இப்படி அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு. இரவுகளுக்கு, நாட்களுக்கு, யௌமுல் ஜும்ஆ, சய்யிதுல் அய்யாம் யௌமுல் ஜும்ஆ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்ஆ எல்லா நாட்களுக்கும் தலையங்கமாக இருக்கிறது. அது ஒரு சிறப்பு இருக்கிறது. இரவு, லைலத்துல் கத்ருடைய இரவு, பராத்துடைய இரவு, மிஅராஜுடைய இரவு போன்ற இந்த இரவுகளுக்கு தனி சிறப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். மற்ற இரவுகளை விட பல்லாடியார்களை ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறார். அப்போ அரபாவுடைய துல்ஹஜ்ஜுடைய முந்திய 10 நாள் சிறப்புக்குரிய 10 நாள். இந்த 10 நாளும் ஒவ்வொரு நபர்களும் அல்லாஹ்வுடைய தல்கீர் சொல்லக்கூடிய தக்பீர்களை நாம் முழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். யாரெல்லாம் குர்பானி கொடுக்க நியத்து வைக்கிறார்களோ அவர்கள் தக்பீரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த குர்பானிக்காக வேண்டி எந்த பிராணியை வாங்கி வைத்திருக்கிறார்களோ, குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி ஆடோ ஒட்டகமோ அல்லது மாடோ எதுவாக இருந்தாலும் அந்த குர்பானியுடைய பிராணியை பார்க்கும் போதெல்லாம் தக்பீர்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். மற்ற சாதாரண நேரங்களிலும் தக்பீர்களை நாம் வழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த 10 நாட்கள். கண்ணியமானவர்களே, இந்த 10 நாட்கள் மிக சிறப்பான ஒரு 10 நாள். இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாளுடைய சிறப்பை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்க அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. ஆக கண்ணியமான அல்லாஹ்வுடையவர்களே, இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் என்பது ஒரு சிறப்பான ஒரு மாதம். இந்த மாதத்தில் அரஃபாவுடைய தினம், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் ஹஜ்ஜு செய்யக்கூடிய மாதம். ஹஜ்ஜு என்பது எந்த மாசத்தில் தான் செய்ய முடியும்? ரமதான் மாசத்திலோ, ஷவ்வாலுடைய மாசத்திலோ, துல்காதா மாசத்திலே ஹஜ்ஜு செய்ய முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. அந்த ஹஜ்ஜு நிறைவேறுமா? நிறைவேறாது. அப்போ சிறப்பு, எல்லா சிறப்புகளும் அடைந்த ஒரு மாதம் துல்ஹஜ்ஜுடைய மாதம். ஆக கண்ணியமானவர்களே, இந்த துல்ஹஜ் மாதம் என்பது என்று வந்தாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருவது சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன் சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மனைவி ஹாஜரா. அவருடைய ஞாபகம் தான். ஏன் அவருடைய ஞாபகம் வருகிறது என்றால் அவர்கள் செய்த தியாகங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகங்கள் கிதாபுகளில் எழுதுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 70
அல்லாஹ்வியார்களே, மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய இப்ராஹிம் அவர் சந்தோஷமாக இருக்கிறார். ஏனென்று தெரியுமா? அவருக்கு நீ பரக்கத்தை அள்ளி கொடுத்திருக்கிறார். அவர் செல்வந்தராக இருக்கிறார். அவர் செல்வந்தராக இருக்கும் காரணத்தினால் அவர் சந்தோஷமாக இருக்கிறார். எப்பொழுதும் அல்லாஹ் அல்லாஹ் என்று கிடைக்கிறார் என்று மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு அல்லாஹ் சொன்னானா, மலக்குமார்களே, என் இப்ராஹிம் பற்றியா சொல்கிறீர்கள்? என் இப்ராஹிமா சந்தோஷமாக இருக்கிற அல்லாஹ் அல்லாஹ் கிடைக்கிறார் என்று நீங்க சொல்லுகிறீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய செல்வந்தராக ஒரு பெரிய ஆட்டு மந்தையை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு. 2 மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி ஒரு பாறையிலே ஒரு கல்லிலே உட்கார்ந்து அந்த மலக்குமார்கள் தஸ்பீஹ் ஓதுகிறார்கள். சுப்ஹான் குத்தூஸும் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வ ரூஹ் என்ற தஸ்பீஹை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கேயோ ஆடு மேய்த்திருந்த அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஓடோடி வருகிறார்கள் சத்தத்தை கேட்டவுடனே. அவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு செய்த சோதனைகள், அவர்கள் பட்ட சோதனைகள் யாராலும் பட முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா சோதித்தான். கிதாபுல் எழுதுகிறார்கள், அதிகமான சோதனைகள் செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். நம்மால் ஒரு சிறிய சோதனை, அல்லாஹ் தஆலாவுக்கு ஒரு சிறிய ஒரு வேதனை, தலைவலி அல்லது காய்ச்சல் என்று ஒரு வயிறு வேதனை ஏற்பட்டால் எந்த அளவுக்கு நாம் உணர்ந்துகிறோம் அல்லாஹ் மீது. அல்லாஹ்வை பற்றி தவறான முறையில் பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் என்னை இப்படி சோதிக்கிறானே, நான் என்ன செய்து? நான் நல்லா தொழுகிறேன், தஹஜ்ஜுத் தொழுகிறேன், இஸ்ராக் தொழுகிறேன், துஆ தொழுகிறேன், 5 வக்த் தொழுகிறேன், சுன்னத்தான தொழுகிறேன், அவனுக்கு ஜகாத் சதகா கொடுக்கிறேன், என்னை இப்படி சோதிக்கிறானே என்று நாம் குழம்ப ஆரம்பித்துவிடுவோம். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அத்தனை சோதனையும் தாங்கி சாதனை படைத்தவர்கள் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். மலக்குமார்கள் இந்த தஸ்பீஹை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் லட்சக்கணக்கான ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆடு மேய்த்திருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இந்த தஸ்பீஹை கேட்டவுடனே ஓடோடி வருகிறார்கள். அப்படியே அந்த மலக்குமார்கள் வந்து கேட்டாங்க, இப்ப என்ன ஓதுனீங்க? கொஞ்சம் ஓதுங்க அப்படின்னு சொன்னாங்க. சுப்ஹூன் குத்தூஸுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வ ரூஹ் என்று அந்த மலக்குமார்கள் சொல்லி காட்டினார், ஓதி காமித்தார். அந்த தஸ்பீஹை ஓதி காமிச்ச உடனே பாதி ஆட்டு மந்தையை அவர் கொடுத்துட்டாங்க. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பாதி ஆட்டு மந்தையை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்களா? திரும்பவும் சொன்னாங்க, நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இன்னும் கொஞ்சம் அந்த தஸ்பீஹை ஓதுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே மலக்குமார்கள் கேட்டாங்களா, நான் திரும்ப ஓதுறேன், எனக்கு என்ன தருவீங்க? நம்ம தரணும்ல, சும்மா நான் ஓத மாட்டேன். ஒரு பாத்தியா ஓதுறோம், ஒரு அத்தரத்தில் போய் பாத்தியா ஓதுறோம், துவா செய்ய சொல்றோம், ஸலாத்து அலைஹி ஓத சொல்றோம், மௌலித் ஓத சொல்றோம், என்ன செய்யறோம்? ஏதாவது பரக்கத்து கொடுக்க மாட்டோம். பரக்கத்து இல்லாம ஓத முடியுமா? கொடுத்தா சரியா? அதே போன்று மலக்குமார்கள் கேட்கிறார்கள், நான் தஸ்பீஹ் ஓதுறோம், என்ன தருவீங்க அப்படின்னு சொன்ன உடனே சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, இந்த ஆட்டு மந்தையை உங்களுக்கு ஒப்படைச்சிருக்கேன்னு சொன்னாங்க. என்னுடைய ஆட்டு மந்தை லட்சக்கணக்கான ஆட்டு மந்தையை உங்களுக்கு ஒப்படைச்சிருக்கேன் அப்படின்னாங்க. சுப்ஹூன் குத்தூஸுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வ ரூஹ் என்று மலக்குமார்கள் ஓத அந்த ஆட்டு மந்தையே அப்படி கொடுத்துட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யாருக்கு? மலக்குமார்கள் ஒப்படைச்சிட்டாங்க. அவங்க தானே சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் முறைக்காரர்கள் மலக்குமார்கள், உன்னுடைய நண்பர் ஹலீல் அவருக்கு பரக்கத்தான முறையிலே நல்ல செல்வத்தை கொடுத்ததின் காரணத்தினால்தான் அவர் அல்லாஹ்வோட கிடைக்கிறாரு என்று சொன்னீர்கள் அல்லவா? மலக்குமார் சொன்னார்கள் அல்லவா? அதற்காக வேண்டிதான், சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா 2 மலக்குகளை அனுப்பி இந்த தஸ்பீஹை ஓத சொன்ன உடனே, இது சாதாரண ஒரு தஸ்பீஹ் அல்லவா, என் ரப்புடைய தஸ்பீஹ் அல்ல, என் ரப்பை பற்றி உள்ள தஸ்பீஹ் அல்லவா? அல்லாஹ்வியார்களே, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு இது விஷயத்துக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். டாக்டர்மார்களுக்கு மருத்துவத்தை பற்றி உள்ள ஈர்ப்பு இருக்கும்.
வியாபாரி அரிசி வியாபாரிக்கு அரிசியை பற்றி உள்ள விஷயத்தை சொன்னால் கேட்டுட்டே இருப்பார். மருத்துவர் விஷயத்தை சொன்னால் கேட்டுட்டே இருப்பார். மீன் வியாபாரி மீன் பற்றி உள்ள மீனுடைய வகைகளை சொல்லும் போது கேட்டுட்டே இருப்பார். ஆர்வமாக கேட்பார். அதே போன்று அல்லாஹ்வை உள்ளத்தில் ஏற்றி வைத்தவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மனிதர்கள் ஏற்றி வைக்கல, மற்ற பணத்தை துனியாவை ஏற்றி வைக்கல, அல்லாஹ்வை ஏற்றி வச்சிருக்காங்க. அல்லாஹ்வுடைய தஸ்பீஹை கேட்ட உடனே ஓடோடி போய் நோட்டு ஓதுங்க. மலக்குமார் சொன்னாங்களா, அந்த எல்லாத்தையும் தந்துட்டீங்க வேண்டாங்க. மலக்குமார் கேட்டாங்களா, நீங்க நாட்டு மந்திரிட்டு ஒப்படைச்சிட்டீங்க, வேற என்ன தரப்புறீங்க ஓதுறேன் அப்படின்னு திரும்ப ஓதுறாங்களா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, அந்த ஆட்டை மேய்ப்பதற்கு ஒரு இடையன் வேணும் அல்லவா, ஆட்டை மேய்ப்பதற்கு ஒரு இடையன் வேணும் அல்லவா, அந்த ஆட்டு இடையனாக நான் வருகிறேன் ஓதுகிறேன் என்று சொன்னாங்க. மலக்குமார்கள் சுபூஹன் குத்தூஸுன் ரப்புனா வரப்புல் மலாயிகத்து வருவோம். அந்த ஆட்டை மேய்க்கக்கூடியவனாக இந்த அடியான் இருக்கிறேன். பாவனையார்களே, 4 விஷயங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாம் 4 விஷயங்கள். 4 விஷயத்திலே ஒரு விஷயம், அந்த விஷயம் என்னவென்றால் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்த ஒரு விஷயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னை அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணிச்சாங்க. எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் என் ரப்பு தான் எனக்கு. இப்படியே எல்லா சமயத்திலும் எந்நேரத்திலும் அல்லாஹ் என்று தன் உள்ளத்திலே பதிவாக்கி கொண்டவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நெருப்பு குண்டத்திலே தெரியும், நெருப்பு குண்டத்திலே போட்ட உடனே அவங்க ஓதிய தஸ்பீஹ் என்ன? நெருப்பு குண்டத்திலே போடும் பொழுது ஹஸ்பி அல்லாஹ், என் ரப்பு எனக்கு போதுமானவன் என்று சொன்னாங்க. வேற ஒன்றும் சொல்லல. அல்லாஹ் என்னை சோதிக்கிறானே என்றெல்லாம் சொல்லவில்லை. ஹஸ்பி அல்லாஹ், என் ரப்பு எனக்கு போதுமானவன் என்று தான் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அந்த நெருப்பு குண்டத்தை கூட ஒரு பூஞ்சோலையாக குளிர்பானமாக அல்லாஹ் தஆலா மாற்றினார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா இந்த அளவுக்கு கலீலுல்லாஹ் என்று சொல்லி காட்டுகிறார். மில்லத் அபீக்கும் இப்ராஹிம் வ சம்மாக்குமுல் முஸ்லிம், அதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வை தன் கல்விலே உள்ளே ஆழமாக பதித்து வைத்தவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அடிபணிந்தவர்கள். நமக்கு முஸ்லிம் என்று பெயர் வைத்து அல்லாஹ் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார், மில்லத் அபீக்கும் இப்ராஹிம் வ சம்மாக்குமுல் முஸ்லிம். உங்களுக்கு இப்ராஹிம் முஸ்லிம், இஸ்லாம் என்ற முஸ்லிம் என்ற பெயரை சூட்டியவர் யார்? சம்மாக்குமுல் முஸ்லிமீன் என்ற பெயரை சூட்டியவர் யாரு? சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3 துஆ செய்தார். நான் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம் தான், கேட்காதவர்கள் இருப்பார்கள். இந்த மஜ்லிஸிலே அந்த விஷயங்களை கேட்காதவர்கள் இருக்கலாம். 3 துஆக்கள் செய்தார்கள். வஜஅல்னி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆ என்ன தெரியுமா? அல்லாஹ், என்னுடைய சொல் இருக்குதல்லவா, இப்ராஹிம் என்ற பெயர் இருக்குதல்லவா, இந்த பெயர் கியாமத் நாள் வரைக்கும் ஒலிச்சு கொண்டே இருக்கும். ஒவ்வொரு மூமியான முஸ்லிமான ஆண் பெண்கள் வாயில உதிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னாங்க. துஆ செஞ்சுட்டு வேற ஒன்றும் செய்யணும். வஜஅல்னி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். மறுமை நாள் வரை, கியாமத் நாள் வரை என்னுடைய பெயர் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லாத துஆ செஞ்சா உடனே கவுச்சிங்க. என்னாச்சு? ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் அத்தஹியாத்துல இப்ராஹிம் ஸலவாத்த ஓதாம தொழுகை நிறுவாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி ஸின்னா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இந்த ஸலவாத்த ஓதாம யாரும் ஸலாம் கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஆண்களும் பெண்கள், முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ் தஆலா ஓத வச்சிட்டாங்க. ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த ஸலவாத்த ஓதிட்டே இருக்காங்க. ஏன்? இப்ராஹிம் துஆ செஞ்சாங்க, என்னுடைய பெயர் ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கணும் கியாமத் நாள் வரைக்கும். அல்லாஹ் தஆலா அந்த ஒளி எங்க கொண்டு வந்தா? தொழுகையிலே கொண்டு வந்துட்டான், வெளியில கொண்டு வரல, தொழுகையிலே ஓதுனான். அதே போன்று
ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா தகப்பல் துஆ. யா அல்லாஹ், என்னையும் தொழுகாரியாக ஆக்கு, என்னுடைய சந்ததி என்னுடைய பிள்ளைகளையும் நீ தொழுகாரியாக ஆக்கு என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தாங்க. உஸ்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அதை உறுதி செய்யறாங்க. அல்லாஹ் அதை குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க. அவங்களும் இந்த இபாதத்தான ஒரு தொழுகாரியாக ஆயிட்டாங்க. அவங்க பிள்ளை சந்ததிகளுமே அப்படி இபாதத்தான தொழுகாரி ஆயிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று சொன்னாங்க, யா அல்லாஹ் ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக, என்னையும் நீ முஸ்லிமாக ஆக்கு, எங்க ரெண்டு பேரையும் நீ முஸ்லிமாக ஆக்கு, என்னுடைய சந்ததியை நீ முஸ்லிமாக ஆக்கு என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலா சந்ததியை எல்லாம் முஸ்லிமாக்கி. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆக்கள் அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சிட்டான். கடைசியா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த கஅபத்துல்லாஹை நான் நின்று கட்டுகிறேன், இது எனக்காகவோ, என்னை எல்லாம் பாராட்ட வேண்டும், என்னெல்லாம் புகழணும், என்னுடைய பெண்ணிடத்துல பைசா இருக்கிற திமுறையை நான் செய்கிறேன் என்று நான் செய்யவில்லை. யா அல்லாஹ், இது உனக்காக செய்கிறேன், உனக்காக நான் செய்கிறேன். ரப்பே, இந்த கஅபத்துல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஆண்களும் பெண்களும், ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களுடைய பெண்களுடைய இருதயத்தை அந்த கஅபாவின் பக்கம் திருப்பி வைப்பாயாக, நோக்கி வைப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அல்லாஹ் அதை கபூல் செய்தார். ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் இன்ன வரைக்கும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஹஜ் செய்து இருக்கிறாங்க. அந்த கஅபாவை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. உம்ராவுக்கு போறாங்க, ஹஜ்ஜுக்கு போறாங்க. யார் செய்த துஆ? சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் செய்த துஆ. இப்படி அல்லாஹ் தஆலா எல்லா துஆவும் கபூல் செய்தார். ரப்பனா தகப்பல் மின்னா, முதல்ல முதல்ல கேட்கக்கூடிய துஆ இதுதாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறான். துஆவுடைய விஷயத்தை துஆ எப்படி கேட்கணும்னு அல்லாஹ் சொல்லி தருகிறான். முதல்ல நீங்க கேட்கும் பொழுது ரப்பி என்ற துஆவை ஆரம்பிக்க சொன்னாங்க. ஏன்னா யாரே சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நான் பாசிகா ஆகிவிட்டேன், நான் நுன்மு செய்து விட்டேன், பாவம் செய்து விட்டேன். யா அல்லாஹ், ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ், எனக்கு நானே தவறு செஞ்சிட்டேன், பாவம் செஞ்சிட்டேன், எனக்கு நானே பாவம் செஞ்சிட்டேன். ظلمنا انفسنا وان لم تغفر لنا, நீ மன்னிக்காவிட்டால், வதர்ஹம்னா, நீ எனக்கு இரக்கம் காட்டாவிட்டால், லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நான் பாவியாகி விடுவேன், நஷ்டவாளியாகி விடுவேன் சொல்றான். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இது அல்லாஹ் தஆலா படிச்சு கொடுக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்கிற இந்த துஆவை ஒவ்வொரு துஆவை எடுத்து பாருங்க. நபிமாருடைய துஆக்கள் எல்லாம் ரப்பி ரப்பனா ரப்பி இப்படி நீங்க துஆவை நீங்க ஆரம்பிக்கும் போது நபிமார்கள் எப்படி ஆரம்பித்தார்களோ நீங்க அப்படி ஆரம்பிங்க துஆக்கள் என்று சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றாங்க குர்ஆன்ல. இப்போ நபி இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ பாருங்க. ரப்பி ஜஅல்னி ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ரப்பி அவுஸிஅனி. எல்லா துஆக்கள் ஒரு மனிதன் பரிபூர்ணமா 40 வயசு அடைந்து விட்டால் ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல ஸாலிஹன் தர்தாஹ் வ அஸ்லிஹ் லீ ஃபீ ذُرِّيَّتِي இன்னி துப்து இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன். இந்த துஆவை ஓதிக்கொள்ளுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய எல்லா துஆக்களையும் பாருங்க, ரப்பனான்னு ஆரம்பிக்கும். இது அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்கக்கூடிய துஆக்கள். அல்லாஹ்வுடையவர்களே, சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க கேட்டாங்க, இந்த கஅபத்துல்லாஹை கட்டி யா அல்லாஹ் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக. யா அல்லாஹ், இந்த கஅபத்துல்லாஹை கட்டி உனக்காக கட்டுகிறேன், நீ கபூல் செய்வாயா, ஏற்றுக்கொள்வாயா, இதில் எந்தவித முகஸ்துதி வேண்டாம், உனக்காக செய்கிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அந்த கஅபத்துல்லாஹை கட்டிவிட்டு யாரு? சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அதே போன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் துஆ செய்தார்கள். அல்லாஹ்வுடையவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்ட துஆக்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா அங்கீகரித்த காரணம் என்ன? அல்லாஹ் தஆலாவுக்கு அடிபணிந்து முற்றிலும் அல்லாஹ் ஒருவன் தான், அவன் தான் என்னுடைய ரப்பு, எனக்கு தரக்கூடிய ரிஸ்க் தரக்கூடிய அவன் தான், என்னுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய அவன் தான், வேறு யாரும் இல்லை என்ற ஒரே கோணத்தோடு ஒரே நோக்கத்தோடு சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்த துஆ அல்லாஹ் தஆலா அவருக்கு அவர் வெற்றியை கொடுத்தார். அவர்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு மார்க்கத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்தார்கள், குடும்பத்தோடு அர்ப்பணித்தார்கள். நாமும் அல்லாஹ்வுக்காக வேண்டி சிறு சிறு அர்ப்பணிப்புகளை செய்வதற்கு முன்வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய ஹஜ்ஜுகளையும் குர்பானிகளையும் உம்ராக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.